இளையவர்களே முக்காலத்தையும் இணைப்பவர்கள். தொன்மையின் மரபுகளை நீரோட்டமாய் எடுத்து செல்பவர்கள். அவர்களை கொண்டே எதிர்காலத்தை கட்டுப்படுத்த இயலும். இருவரும் தலைமை பண்பை கற்றுக்கொள்ளட்டும். நான் அவர்களுடன் இருக்கிறேன் என்றான் பாரி. அதுவும் சரிதான். இவர்களின் பயிற்சிக்காக மீண்டும் ஒரு மன்னனை போரிட அழைக்க இயலாது என்று கூறி சிரித்தார் வாரியன். போரை பயிற்சி என வாரியன் குறிப்பிட்டதை எண்ணி அனைவரும் சிரித்தனர். பாரி தொடர்ந்தான். சென்ற முறை போல சேரப்படையை ஏமாற்ற இயலாது. இன்றிரவு நமது தாக்குதலை எதிர்பார்த்து இருப்ப. போரில் 2 வகையான உத்திகளை கடைபிடிக்க வேண்டும். முதலில் பகைவன் நம்மை தாக்கும் உத்தியை கணித்து அதை நமக்கு சாதகமாக மாற்றுவது. இரண்டாவது, பகைவன் எதிர்பார்த்திராத தாக்குதலை நாம் உருவாக்குவது. அதை பகைவன் யூகித்தறிவான் என்று உணர்ந்து மாற்று வழிகளை தயார் நிலையில் வைத்திருப்பது. இம்முறை மலையை கைப்பற்றுவது எப்படி என சிம்மாஞ்சேரலுக்கு பாடம் கற்றுத்தரப் போகிறோம் என்று கூறிய பாரி தனது உத்தியை விவரிக்க துவங்கினான். காற்றும் நிலவொளியும் நெருங்கி அமர்ந்து செவிமடுத்தன. செம்மலை சமவெளியை இருள் சூழ துவங்க சேர வீரர்கள் போதிய ஓய்விற்கு பின்னர் பரம்பினரின் தாக்குதலை எதிர்பார்த்து புத்துணர்வுடன் நின்றனர். முதல் நாள் இரவு செம்மலையில் இருந்து நடுவில் இருந்த காடுகள் வழியாக மாயன்மலை வரை பரவியிருந்த சேரப்படை ஒரே நாளில் சுருங்கி செம்மலை சமவெளியில் மட்டுமே நிறைந்திருந்தது. முதல் நாள் சேரப்படை மாயன்மலையில் இருந்து செம்மலை சமவெளியை நோக்கி நகர்ந்தபோது அழித்திருந்த மரங்கள், எரிக்கப்பட்ட பனை மரங்கள் அனைத்தும் காடுகளில் வஞ்சினம் வேண்டி கிடக்க நெடித்துயர்ந்த மரங்கள் மனமும் உடலும் சோர்ந்து நின்றன. நெருப்பின் கைகள் நெருங்குகையில் பட்டைகளிலிருந்து பால் போன்ற நீரை வடித்து நெருப்பை எதிர்த்து நிற்கும் பில்லி மரங்கள் அகன்ற கிளைகளில் செந்நிற மலர்களை பரப்பி நின்றன. சமவெளியின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தில் சேரவேந்தனும் ராசசிம்மனும் அமர்ந்திருக்க புதிதாக நியமிக்கப்பட்ட 4 துணை தளபதிகள் நின்றிருந்தனர். இரவுக்கான ஏற்பாடுகள் என்ன என்று கேட்டான் சேரவேந்தன். சமவெளியை சுற்றி உடைந்த மரங்களையும் பொருட்களை ஏற்றி வந்த வண்டிகளையும் தடுப்பாக அமைத்துள்ளேன். பன்றிகள் நுழையாமல் இருக்க படையிருக்கும் இடத்தை சுற்றி மரக்குச்சிகளை நிலத்தில் அரைந்து அவற்றில் கயிறுகளையும் கொடிகளையும் பிணைத்து வேலியை உருவாக்கியுள்ளேன். நமது படையை சுற்றி 2 வரிசைகளில் ஆளுயர கேடயங்களை ஏந்திய வீரர்களை நிறுத்தியுள்ளேன். அடுத்து விற்படை வீரர்கள் குறைந்து விட்டதால் அவர்களை ஒரு வரிசையாகவும் 3வது அடுக்காக வாட்படை வீரர்களின் 2 வரிசைகளையும் அமைத்துள்ளேன். 10 நாழிகைகளுக்கு ஒரு முறை வீரர்களை மாறி ஓய்வெடுக்க கூறியுள்ளேன் என்றான் ராசசிம்மன்.